அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் மீண்டும் பாராளுமன்றம் கூடியிருந்தது. வரவு செலவு திட்டம் மீதான 2ஆம் வாசிப்பு விவாதம் இன்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே நடைபெற்றது. ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பாராளுமன்றத்திலே காரசாரமாக தெரிவித்திருந்தனர். குறிப்பாக எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைய நாளிலே அனுரகுமாரவின் வரவு செலவு திட்டத்தை வறுத்தெடுத்திருந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையிலே எதிர்கட்சியை சார்ந்த குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவின் உரையில் இருந்து ஆரம்பிப்போம். நேற்றைய நாளிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஹர்ஷடி சில்வாவை கேலி செய்திருந்தார். ஹர்ஷ, நீங்கள் கேட்பதை நாங்கள் தர முடியாது, அதை எதிர்க்கட்சி தலைவர் தான் தர வேண்டும் என்ற அடிப்படையிலே ஹர்ஷவை வம்புக்கு இழுத்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. පවත්වාගනු ලබන රාජ්‍ය හිමිකාරිතා පාලනය ඇති පරිපාලක සභාවක් පිහිටවනවා. ඒ කියන්නේ හෝල්ඩින් කම්පැනි එකට රාජ්‍ය ආයතන තෝරාගත් විසායක පවරන බලාපොරොත්තු වෙනවා. කාන්තා ආර්ථික සහභාගීත්ව සහවීම. කාන්තා කටයුතු මොකද හර්ෂ? නා හර්ෂ ඔයා ඉල්ලනේවා මට දෙන්න බෑනේ. මං කොහොමද කොළඹ දිස්ත්‍රික් නායකත්වෙ දෙන්නේ? මට බෑනේ ඒව දෙන්න. ඒක ඉතින් මේ විපක්ෂ නායකතුමා මං ඉල්ල ගන්න ඕනේ. இன்றைய நாளிலே ஹர்ஷடி சில்வாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தார் ஹர்ஷ. மக்கள் கேட்பதை கொடுக்க முடியாத அரசாங்கம் எப்படி நான் விரும்புவதை கொடுக்க முடியும் என்று கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹர்ஷடி சில்வா பாராளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதத்தை ஆரம்பித்து வைத்து பேசுகையில் கூறினார். ඊයේ ගරු ජනාධිපති මා මිත්‍ර අනුරකුමාර දිසානායක මැතිතුමා මුදල් ඇමති හැටියට ඉදිරිපත් කරා. කරන ගමන් මට පොඩි ෂොට් එකකුත් ගැහුවා. කමක් නැති යාළුවනේ. හැබැයි ඉතින් JVP එක ජනතාවට දීපු පොරොන්දු ඉටු කරගන්න බැරුව මං ඉල්ලන දේවල් එතුමාට දෙන්න බෑනේ. මුලින්ම හැබැයි මම සුබ පතනවා ඔහුගේ නායකත්වයෙන් මන්ත්‍රීලා 3ක් හිටපු පාර්ලිමේන්තුව අද මන්ත්‍රීලා 159ක් දක්වා ශක්තිමත් කරගන්න හැකියීම සම්බන්ධයෙන් ஹர்ஷடி சில்வா இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஒரு விரிவான நீண்ட உரையை வழங்கியிருந்தாலும் கூட முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே வாகனங்களை இறக்குமதி செய்வது மிக ஆபத்தான விடயம் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். தற்போதைய நிலைமையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது ஆபத்தானது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் மீதான 2ஆம் வாசிப்பு விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எம்பி இவ்வாறு தெரிவித்தார். எனக்கு பெரிய ஜப்பானிய பைக் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்ப்பு இருந்தது. 1.4 மில்லியனுக்கு ஒரு விட்ஸை வாங்க முடியும் என்று யாரோ சொன்னார்கள். நான் பார்த்தேன், டொயோட்டா ரைஸின் விலை 122 லட்சம், யாரிஸ் 185 லட்சம், பிரியஸ் 289 லட்சம். இங்கே ஒரு பெரிய சிக்கல் நிலைமை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வரி அதிகரிப்பின் பெரும் பகுதி மோட்டார் வாகனங்களின் இறக்குமதியால் ஏற்பட்டதாக ஜனாதிபதி நேற்று தெரிவித்தார். அது எப்படி என்று நான் தேடி பார்த்தேன். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரிகள் சுமார் 1.6 வீதத்தால் அதிகரிக்க வேண்டும். அதில் பாதி வாகன இறக்குமதியில் இருந்து வருகிறது. எனவே வாகனங்களை இறக்குமதி செய்வது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் இவ்வளவு விலைக்கு யார் வாகனங்களை கொண்டு வருவார்கள்? இலங்கையில் இது போன்ற வாகனங்களை வாங்கும் அளவுக்கு பணக்காரர்கள் இல்லை என்று நினைக்கிறேன் என ஹர்ஷடி சில்வா பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். இம்முறை சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் கிழக்கு மாகாணத்திற்கு என்று எந்த விதமான ஒதுக்கீடுகளும் இல்லை என்று ஆக்ரோஷமாக நிசாம் காரியப்பர் இன்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார். உங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் மைந்த சிறுவர்தன எழுதின வரவு திட்டத்தில் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய காசு இந்தியாவுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது வெட்கமில்லையா உங்களுக்கு? கிழக்கு மாகாண முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் உங்களுக்கு எவ்வளவு வாக்கு கொடுத்தார்கள்? எங்களை இங்க போய் யாரிடம் காசு கேட்க சொல்கிறீர்கள்? இந்த வரவு செலவு திட்டம் கிழக்கு மாகாணத்தை முற்றுமுழுதாக கைவிட்ட ஒரு வரவு செலவு திட்டம். මම දන්නවා කෙනෙක්වත් ඔක කියන ටික අහන්නවත් මේක දාන්න ප්‍රශ්නයක් නැහැ.
මේ අයවැය නැගෙනහිර පළාත එහෙන් පිටින්ම අනාථ කරලා අතහැරපු අයවැයක් තරහ වෙන්න එපා කිව්වට. இங்கே மிக டூரிஸ்ட் ப்ரமோஷன் அங்கே 2-3 முக்கியமான வெளிநாட்டு அந்நிய செலாவணை கொண்டு வருகின்ற முக்கியமான தடங்கள் உள்ள பிரதேசம் கிழக்கு மாகாணம். நிலாவளி, ட்ரிங்கமலே, அருகாம்பே, பேட்டிக்லோ, අරුගම්බේ, පොතිවිල්, පාසිකුඩා, බැටික්ලෝ මේ දිස්ත්‍රික්ක තුනේම විශේෂ විදේශ සංචාරකයන් අරහා මහා විශාල විදේශ විනිමයක් ලබා ගන්න පුළුවන්. ඔවුන්ගේ යටිතල පහසුකම් ප්‍රවාහන සම්බන්ධයෙන් මොනවද මේක කියලා තියෙන්නේ? මෙලෝ දෙයක් නැහැ. මට මතකයි ඉස්කෝලේ යන කාලේ 70 ගණන් වල අපි අර දුම්රේන් එනවා ගමේ ඉඳලා කොළඹට. කොළඹ ඉඳලා ගමට යනකොට ඒ රේල්වේ ස්ටේෂන් පාසිකුඩා කියලා පොඩි ස්ටේෂන් එක පොඩ්ඩක් නවතිනවා. නවත්තම ගමන් අර බෑක්පැක් ටූරිස්ට්ලා ඉතින් බහලා වෝක් පයින් යනවා පාසිකුඩා වෙරළට. දැන් මම අහන ප්‍රශ්නය නැගෙනහිර පළාතේ දුම්රේ සේවා සම්බන්ධයෙන් මොනහරි වැඩපිළිවෙලක් මේකේ තියෙනවද? வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேலி செய்திருந்தார். රට අනුරට කියන ප්‍රතිපත්ති මාලාව තුළ ලොකු කේක් ගෙඩියක් හදනවා කියන එක තමයි පොරොන්දු. දැන් අපිට පේන්නේ රට අනුරට නෙවෙයි රට IMF එකට. ரட்ட அனுரட்ட அல்ல ரட்ட IMF எக்கட்ட என்று சொல்லி இருந்தார். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு இணங்க கொண்டு வரப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டுகிறார். இந்த வரவு செலவு திட்டம் ரட்ட அனுரட்ட அல்ல ரட்ட IMF எக்கட்ட என்பதை காட்டுகிறது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பிற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் சம்பளம் உயர்த்தப்பட்டாலும் 3 வருட காலத்திற்கு சம்பள உயர்வு இறுதியில் ஒரு அற்பமான தொகையாகவே இருக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் இந்த கருத்துகளுக்கு ஒப்பானதாக இருக்கிறது அரசாங்கத்தின் பிரதி நிதியமைச்சரின் கருத்து. அவர் சொல்கிறார், அரசாங்கம் பட்ஜெட்டில் வரிகளை நீக்க திட்டமிட்டிருந்தாலும் IMF-இன் ஒப்பந்தங்களின் அடிப்படையிலே வரிகளை நீக்க முடியாமல் போனது என்று சொல்லி இருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் இல்லாவிட்டால் அரசாங்கம் வரிகளை நீக்கி இருக்கலாம் என்று பிரதி நிதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கூறுகிறார். தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் பேட்டி அளித்த போது பேசிய பிரதி அமைச்சர் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கத்தால் அதன் முதல் பட்ஜெட்டில் வரிகளை நீக்க முடியாததற்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு பட்ஜெட் மட்டுமே எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை அல்ல. மேலும் தொடக்க பட்ஜெட் இதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரே கருவியும் அல்ல. இந்த பட்ஜெட் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பாதைக்கு அடித்தளம் அமைப்பதாகும் என்று அவர் மேலும் கூறினார். பொருட்களில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட வரியை நீக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மேலும் வலியுறுத்தினார். IMF ஒப்பந்தம் நடைமுறையில் இல்லாவிட்டால் தொடக்க பட்ஜெட்டில் வரியை நீக்கி இருக்கலாம். ஆட்சிக்கு வந்த பிறகுதான் IMF உடனான நடவடிக்கை குறித்து நாங்கள் முடிவு செய்ய முடிந்தது என்று அவர் விளக்கினார். அரசாங்கம் தனது முதல் பட்ஜெட்டில் வரிகளை நீக்க திட்டமிட்டிருந்ததாக நிதி துணை அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஒப்புக்கொண்டார். ஆனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக முதலாளிமார்கள் சம்மேளனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளோம் என அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்தார். தற்போது ஏனைய பிரதேசங்களையும் முக்கியமாக மலையகத்தை கருத்தில் கொண்டு இம்முறை நாங்கள் பார்க்கின்றோம் பாடசாலை அபிவிருத்திகளுக்கு, அது மட்டுமல்லாமல் மலையக மக்களுடைய மாணவர்களுக்கு அவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியை வழங்கும் விதமாக மலையக கல்வியை அபிவிருத்தி செய்வதற்கான ஒதுக்கீடுகள் முதலீடுகள் அனைத்துமே இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பார்த்தாலும் கூட மீனவ தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு, விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கான நடவடிக்கை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான ஒதுக்கீடுகள் அந்த வடக்குக்கு நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்ற மாற்றங்களுக்கான ஒதுக்கீடுகள் முதலீடுகளை அதுக்கான பண ஒதுக்கீடுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயத்தின் பொறுப்பேந்துகின்ற ஒரு அரசாங்கம் என்றால் அந்த சமூகத்தில் வாழ்கின்ற அனைவருடைய வாழ்வையும் கட்டியெழுப்பக்கூடிய வகையிலான ஒரு வேலை திட்டமாக இருக்க வேண்டும். சம்பள உயர்வினை நாங்கள் பார்க்கும் போது கூட சம்பள
சம்பளம் என்றது நாங்கள் கையில் வாங்குகின்ற சம்பளம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கூட அது எங்கள் வீட்டில் தங்கும் இடத்தில் இருக்காது. ஏனென்றால் அது கல்விக்காக, சுகாதாரத்துக்காக, போக்குவரத்துக்காக, வாழ்வை அந்த தேவைப்பாடுகளுக்காக நாங்கள் பாரிய அளவு செலவழிப்போமாக இருந்தால் அந்த வருமானத்தின் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், கல்வி என்பதையும் சுகாதாரம் என்பதையும் மக்களுக்கு அந்த சுமையாக இருக்காமல் கல்வி என்றதின் பொறுப்பை அரசாங்கம் ஏந்திருக்கின்றது, சுகாதாரம் என்றதின் அந்த சுமையை அரசாங்கம் பொறுப்பேந்திருக்கின்றது. ஆகவே இந்த மக்களுக்கு சம்பள உயர்வு மாத்திரமில்லாமல் அந்த தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளின் பொறுப்பை கூட அரசாங்கம் தாங்கியிருப்பதால் இந்த முறை இந்த பொருளாதார இந்த வரவு செலவு திட்டமானது மக்களுடைய வாழ்வு சுமையை குறைக்கின்ற விதத்தில் அமைந்திருக்கின்ற உண்மையான மக்கள் மயமாக்கப்பட்ட, அது மக்கள் ஆட்சியின், மக்கள் ஆணைக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே நீண்ட நாட்களுக்கு பின்னால் காதர் மஸ்தான் வாய் திறந்திருந்தார். மேல் குடியேற்ற பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்கள், பல பாலங்கள் அரைக்குறை நிலையில் காணப்படுகிறது என்று சுட்டிக்காட்டினார். எங்கேயுமே அபிவிருத்தி நடக்கலாட்டு கடந்த 75 வருடங்களாக ஒன்றுமே நடக்கலை என்று சொன்னால் அன்று சுதந்திரம் பெறையில் என்ன நிலைமை இருந்துச்சு அன்று நிலைமையில் இல்லை. இன்றைக்கு நாடு அறகுறையாக இருக்கின்றது, பல வீதிகள், பல பாலங்கள் அறகுறையாக இருக்கின்றது. யுத்தம் முடிவிருந்தது 2009ஆம் ஆண்டு. இன்று வரைக்கும் மீள்குடியேற்றம் சரியாக நடைபெறவில்லை. அப்ப அது எதுக்காகன்னு தெரியல. இந்த இடம் தான், இதுகளை தான் பார்க்கணும். இனவாதங்கிறது எங்கிருந்து வர்றங்கிறது இதில் தான் பார்க்கணும். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்தை விமர்சித்திருந்தாலும் கூட ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் மெச்சி பாராட்டி பேசியிருந்தார்கள். குறிப்பாக அமைச்சர் மஹிந்த ஜெயதிஸ்ஸ இப்படி சொல்கிறார், 30 ஆண்டுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மிக நேர்மையான வரவு செலவு திட்டம் இது என்று சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் 30 ஆண்டுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மிகவும் நேர்மையான வரவு செலவு திட்டம் என தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். சிலர் வரவு செலவு திட்டத்தினை பாசாங்குத்தனமாக விமர்சிப்பதாக கூறிய அவர், பொருளாதார ஆய்வாளர்கள் வரவு செலவு திட்டம் குறித்து நேர்மையான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் கூறினார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த வரவு செலவு திட்டம் சந்தேகத்திற்கு இடமின்றி நாட்டின் ஒரு வரலாற்று வரவு செலவு திட்டமாக மாறும். இன்றைய இந்த சூழ்நிலையால் எதிர்க்கட்சிகள் ஆட்டி படைக்கின்றன. நமது வெற்றிகரமான வரவு செலவு திட்டத்தினை நிலைத்தன்மையற்றதாக இருப்பதற்கு காரணம் பாசாங்குத்தனமே தவிர வேறில்லை. சமீபத்திய வரலாற்றில் மிக உயர்ந்த சம்பள உயர்வு அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 9 ஆண்டுகளில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட சம்பள அதிகரிப்புடன் அரச சேவையின் மிக குறைந்த மட்டத்தில் உள்ள PL1 பிரிவின் குறைந்தபட்ச சம்பளம் 5975 ரூபாவால் அதிகரிக்கும் என்று சுட்டிக்காட்டினார். கிராம சேவகர்கள் மற்றும் வைத்தியர்களின் சம்பளம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை விளக்கிய பிரதி அமைச்சர், ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மொத்தம் சம்பள உயர்வில் இருந்து 7500 ரூபாவும் மீதமுள்ள தொகையில் 30% தொகையும் அனைத்து அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என்றார். கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான் மரிக்கார் ஆகியோர் ஒரு சமூக பிரச்சனையை பேசியிருந்தார்கள். அதாவது தெஹிவல மீலாத் முஸ்லிம் வித்தியாலயத்திலே நீண்ட நாட்களாக காணப்பட்டு வரும் இடப்பற்றாக்குறை சம்பந்தமாக அவர்கள் இன்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார்கள். தெஹிவல மீலாத் முஸ்லிம் வித்தியாலயத்திலே இருக்கக்கூடிய கட்டிடம் வெறுமனே 250 மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு கட்டிடம்தான். ஆனால் இதுவரையிலே 500க்கும் அதிகமான மாணவர்கள் அங்கே கல்வி கற்று வருகிறார்கள். அதன் காரணத்தினால் இடப்பற்றாக்குறை, பாரிய இடப்பற்றாக்குறை. அதிபர், ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல அதிகாரிகளை சந்திக்கிறார்கள், பல தடவைகள் சந்திக்கிறார்கள். இறுதியிலே அவர்களுக்கு மூடப்பட்டிருந்த இன்னும் ஒரு பாடசாலை தற்காலிகமாக வழங்கப்படுகின்றது. அந்த பாடசாலைக்கு அவர்கள் 30 லட்சம் ரூபாய் செலவழித்து புனர் நிர்மாண பணிகளை செய்கிறார்கள். இறுதியிலே ஒரு தேரர் சிலரோடு வந்து அங்கே குழப்பத்தை ஏற்படுத்த உடனடியாக அது ரத்து செய்யப்படுகிறது. இந்த சம்பவம் நடைபெற்று 2 வாரங்கள் இதுவரையிலே எந்த விதமான தீர்மானங்களும் அந்த மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இது தொடர்பில் கடந்த வாரம் அரசாங்கத்தின் முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலே நான் கேள்விகளை கேட்டிருந்தேன். சரியான பதில்கள் கிடைக்கவில்லை. දෙහිවල ප්‍රදේශයේ මීලාද් මුස්ලිම් විද්‍යාලයේ ඇති වෙච්ච ප්‍රශ්නයක් පිළිබඳව රජයේ අවධානය තිබෙනවද දන්නේ නැහැ. එතන තිබෙන්නේ පොඩි පාසලක්, ළමයි 250කට තමයි එතන ඉගෙන ගන්න අවස්ථාවක් තිබෙන්නේ.
නමුත් දැනටමත් 544ක් ඉන්නවා. එතකොට මේ පාසලේ විදුහල්පතිතුමා ඇතුළු කාර්ය මණ්ඩලය විටින් විට අධ්‍යාපන කාර්යාලය සහ කලාප කාර්යාලයට ගිහිල්ලා ඉල්ලීම් කරනවා නැවත තැනක් ලබා දෙන්න කියලා. දීර්ඝ කාලයකින් පස්සේ අවුරුදු 5ක් වහලා තිබිච්ච සුමග විද්‍යාලය ලබලා දෙනවා. ඊට පස්සේ දෙමව්පියන් කාර්ය මණ්ඩලයේ ඉදිරිපත් වෙලා ලක්ෂ 30ක් මිලියන 3ක් වේදම් කරලා ප්‍රතිසංස්කරණය කරලා ඕපන් කරන ඔන්න මෙන්න තියෙනකොට ආයෙත් යම් කිසි ස්වාමීන් වහන්සේ නමක් එතන ගිහිල්ලා ප්‍රශ්න කරලා දැන් ඕක නවත්තලා තිබෙන්නේ. දැන් එතන මේ ළමයි 250ගේ පුටු ඩෙස්ක් මේස ඔක්කොම තියෙන සුමග විද්‍යාලයේ මේ ළමයිට ඉගෙන ගන්න බෑ. ළමයි ඉන්නේ බිම. පහුගිය සතියක කාලයක් තුලදී ඒගොල්ලෝ හැමතැනටම ගියා කිසිම ක්‍රියාමාර්ගයක් අරන් නැහැ. මගේ පළවෙනි ප්‍රශ්නේ ඇයි අවස්ථාවක් ලැබලා දීලා ලිඛිතව දීලා නැවතුවේ? දෙවෙනි ප්‍රශ්නේ දැන් කියනවලු අපි අලුත් තැනක් ලබා දෙන්නම් කියලා. එහෙම ලබා දෙනවා නම් ඒගොල්ලෝ වියදම් කරපු ලක්ෂ 30 ආයේ කොහොමද ලබා දෙන්නේ? මට ඔබ ප්‍රශ්න ඉදිරිපත් කරොත් ලිඛිතව මම අධ්‍යාපන උපදේශක කාර්ක සභාවට ඉදිරිපත් කරන්නම්. එතන සියලු නිලධාරීන් එනවා. මේක සාකච්ඡා කරලා ඉස්තුමක් ලබා දෙන්නම්. දැන් වෙනකොට රජයේ අවධානයක් නැද්ද මේ පිළිබඳව? අධ්‍යාපන අමාත්‍යාංශ අවධානයක් ඇති. කැබිනට් මණ්ඩලයේ මේ ගැන සාකච්ඡා වුණේ නැහැ. ඒක නිසා මට මේකට උත්තරයක් දෙන්න බෑ මේ වෙලාවේ. இதுவரையிலே அந்த மாணவர்களுக்கான இடங்கள் வழங்கப்படவில்லை. அவர்கள் தரையிலே அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான காட்சிகளை நாங்கள் காணுகின்றோம். இன்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே அது தொடர்பிலே முஜிபுர் ரஹ்மான் மரிக்கார் ஆகியோர் பேசியிருந்தார்கள். ඒ දෙහිවල ප්‍රදේශයේ තුල ළමයි 60කට අඩු ළමයි ඉගෙන ගන්න පාසල්. ඉතින් එවැනි පාසලක හරි ගොඩනැගිල්ලක් ඉතා ඉක්මනින් මේ ළමුන්ගේ අධ්‍යාපන කටයුතු ඉදිරියට කරගෙන යන්න ඒ අවස්ථාව ලබා දෙන්න රජයේ අධ්‍යාපන ඇමතුමියගේ මැදිහත් වීම අපි ඉතා ඉක්මනින් බලාපොරොත්තු වෙනවා. මේ මොහොතේදී තවත් පාසලක් අනුබද්ධ කරන්න යද්දී ගැටලු ගණනාවක් මතුවෙන්න ඉඩ තියෙනවා. දැන් මේ කට්ටිය දැන් විශේෂයෙන්ම මේ පළාත් පාලන මැතිවරණය කිට්ටු වෙන හින්දා තව අවුස්සයි. ඉතින් ඒ නිසා ඒ ප්‍රදේශයේ තියෙන පාවිච්චි නොකරන භාවිතයට නොකරන තිබෙන රජයේ ගොඩනැගිලි හරි එහෙම නැත්නම් ඉඩම් හරි පාවිච්චි කරමින් මේ සඳහා අවශ්‍ය කටයුතු කරලා ඒ දරුවන්ගේ අයිතිය තහවුරු කරන ලෙස මම රජයෙන් ඉල්ලා සිටිනවා. මිසුදි மிக விரைவில் மீலாத் முஸ்லிம் வித்யாலய மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதுவரையிலே நாங்கள் அவதானத்தோடு இருப்போம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இத்துடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.